ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு ரொம்பவே சூப்பராக வித்தியாசமாக கேரட் மசாலா வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கேரட்டை வச்சு நிறைய வகையான பொரியல் செஞ்சுருப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கேரட் கூட ஒரு வகையான மசாலா வறுத்துட்டு அதை தூவி நம்ம செஞ்சுருக்கோம். இது வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பொரியல் செய்கிறதுக்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு மெல்ல கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பரில் வச்சு இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளோட விருப்பம்தான். அடுத்ததாக அந்த பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வேர்க்கடலை, ஜீரகம், பொட்டுக்கடலை, அப்புறம் கொத்தமல்லி, எள்ளு, தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோடைய அளவுகளை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை, அதனால் நான் கடைசியாக அப்படியே சேர்த்துப்பேன். ஒருவேளை வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் முதல்ல வேர்க்கடலையை வறுத்ததுக்கப்புறம் கூடவே கொத்தமல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு வறுத்துட்டு கடைசியாக எள்ளு சேர்த்துக்கிட்டால் நமக்கு எந்த ஒரு பொருளும் கரிஞ்சு வராமல் இருக்கும். எள்ளு சேர்த்த உடனே நல்லா வெடித்து வரும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா பொருளுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் அதே சமயத்தில் திப்பி திப்பியாக இல்லாமல் கொரப்பாக லைட்டாக நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைப்போம்ல, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எள்ளு, வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ஒன்றோட ஒட்டின மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பொரியலில் சேர்க்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்பவும் மைய அரைச்சிட்டோம் அப்படின்னா அது கொலப்பாக பேஸ்ட் மாதிரி ஆகிடும். சாப்பிடும் பொழுது பொரியல் நல்லா இருக்காது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பொடி பொடியாக தான் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு அப்பப்போ கிண்டி கொடுத்து வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். ஒருவேளை நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு மசாலா, அந்த மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி கேரட்டில் எந்த ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். நீங்கள் அது கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் நல்லா தூவிட்டு, இது ஆல்ரெடி அறுத்து தான் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. மசாலா தூவினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மசாலா, கேரட் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் சூப்பராகவும் வரும் நம்மளுடைய பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேரட் மசாலா வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கேரட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம அரைச்ச மசாலாவை பீட்ரூட்டுக்கும் சேர்த்து செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.